அந்த மக்கள் வாழ்விடத்தை இருந்து அகற்றும் போதெல்லாம் அந்த இடத்துக்குள்ளே சீமான் இருக்கும்போது அந்த அகற்றுறது வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து தவிர்க்கப்படுது. மீனவர்கள் மார்க்கெட்டை மாற்றினானா அந்த இடத்துல வந்து நிற்கிறாயா. இது எளிய மக்களின் வாழ்விடத்தை மாற்றி சிட்டியை விட்டு அகற்றினா அந்த இடத்துல திரும்ப கூட வரல, சீமான் வந்து நிற்கிறாயான்னு மக்கள் சீமானை பார்க்குறாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதுதான் இந்த மதுரை போராட்டம். அது வந்து சீமானுக்கு எளிய மக்கள் மத்தியில் இது இருக்குது. சீமானுக்கு மெரிட்டே 214லையும் மக்களை நம்பி மக்களுக்காக மக்களில் ஒருவனாக தனிச்சு நிற்கிறது தான். அதனால தான் கமலஹாசனை அவர் வீழ்த்த முடிஞ்சது. இன்னைக்கு விஜயே கமலஹாசன் 2.0 மாறிட்டாரு. இப்பவும் நான் சொல்கிறேன், சீமான் விக்கிரவாண்டியில் நின்னதும் 214 போட்டி போடுறதும் மக்கள் பிரச்சனை நிற்கிறதும் அவரை ரெட்டை இலக்கத்துக்கு கொண்டு போயிடும். 8, 10, 16 ஆனாலும் ஆச்சரியப்படத்துக்கு இல்லை. அந்த அளவுக்கு சீமானுக்கு உயர்வு வந்து இருக்கும். கண்டிப்பாக ரெட்டை இலக்கம் வரும். கண்டிப்பாக தமிழ்நாட்டின் நிதிஷ்குமார் ஆட்டு சீமான் வரணுங்கிற எண்ணம் பிஎம்ஓக்கு இருக்குது, மோடிக்கு இருக்குது. என்டிஏ பலப்படுத்தினதில் சீமானும் அவங்களோட ஒரு ஆப்ஜெக்ட் தான். பட் சீமான் வந்து தனிச்சு போட்டியிட தான் நல்லது. 214 தனிச்சு போட்டியிடங்கள தான் உறுதியாக போயிட்டுருக்கிறாரு. அதனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஏசியிருக்காரு. பாராளுமன்ற கட்டிடத்தில் தமிழ் சமஸ்கிருதத்தில் ஏசியிருக்கிறாரு. ஸோ அவர் நல்ல தெளிப்பாட்டில் தான் இருக்கிறார். அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மதுரை அரிட்டாப்பட்டியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து மேற்கொண்டாங்க. கிட்டத்தட்ட அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறமா ஒரு அறிவிப்பு வெளியாகுது, நாங்கள் அந்த சுரங்கத்தை வைக்கக்கூடிய திட்டத்தை நாங்கள் கைவிட்டுறோம்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கலேருந்து ஒரு தகவல். அப்படி இருக்கும்பொழுது சீமான் அவருடைய போராட்டம் மக்களிடம் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்துதா? அது மக்களை அதிக அளவு ஈர்க்குதா? பரந்தூர்னாலும் சரி, நெய்வேலினாலும் சரி, அரிட்டாப்பட்டினாலும் சரி, ஒவ்வொரு போராட்டத்திலும் சீமான் களத்தில் நிற்கிறாரு, மக்களோட நிற்கிறாரு. அந்த மக்கள் வாழ்விடத்தை இருந்து அகற்றும் போதெல்லாம் அந்த இடத்துக்குள்ளே சீமான் நிற்கும்போது அந்த அகற்றுறது வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து தவிர்க்கப்படுது. ஸோ சீமான் மக்கள் பிரச்சனைக்காக களத்துக்குள்ளே நின்று 24/7 வாரத்தில் 24 மணி நேரம் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாரு. இது வந்து சீமானுக்கு ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். இதனால தான் நான் சொன்னேன், திரைப்பட நடிகர் விஜய் கூட சீமானை கம்பேர் பண்ணுறது சீமானுக்கு கெயின். அப்போ இந்த மணி போன்றவங்கள்லாம் அனுகூல சத்துருவாட்டு சீமானுக்கு அனுகூலம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்தியா டுடே மணியை பற்றியெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். மணியெல்லாம் இப்போ பார்த்தாலே நம்ம யாரை பற்றி பேசணும், ஐயா அந்த ஆள் களத்துக்குள்ளே இல்லைன்னு வெக்கி தனக்குளிஞ்சு ஐயோ பேசிட்டோமே, தப்பாக பேசிட்டோமேனு மணியெல்லாம் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு சீமான் களத்துக்குள்ளே நின்று தன் அரசியலை பண்ணுறாரு. சீமானுக்கு ப்ளஸ்ஸே அப்படி தான், ப்ளஸ்ஸே அதுதான். களத்துக்குள்ளே போகிறதும் எல்லா தேர்தலையும் போட்டியிடுறதும் 214 தொகுதியிலையும் கண்டஸ்ட் பண்ணுறதும் இதுதான் சீமானுக்கு ப்ளஸ்ஸு. ஏன்னா 1.1 ஒருத்தர் வந்தார், எடுத்தடுப்புலேயே அவருக்கு செல்வாக்கு இருந்தோ அல்லது அவர் 3வது மாற்று சக்தியிலே மக்கள் நினச்சா 1.1 அவருக்கு கொடுத்துருப்பான். ஒரு விஜயகாந்த் கொடுத்த மாதிரி ஒரு 8 கொடுத்துருக்க மாட்டான். கமல்ஹாசன் கொடுத்த மாதிரி ஒரு 5-6 தொகுதியிலையாவது 10 தாண்டி கொடுத்துருக்க மாட்டான். தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை, கோயம்புத்தூர், மதுரைன்னு, ஸ்ரீபெரும்புதூர்னு ஒரு 6-7 தொகுதியிலையாவது 10% மேலே நியர்பை 10 கொடுத்துருக்க மாட்டான். கொடுக்கல. சீமானுக்கு அவருக்கு உழைப்புக்கு கொடுத்த அந்த ஓட்டு அவர் சென்ட்ரிக்காக உள்ள ஓட்டு தான் கிடைக்குது, பாசிட்டிவாக கிடைக்கக்கூடிய ஓட்டு தான். அதில் அவர் திரும்ப சளைக்காமல் இது ஆர்கே நகரில் கேண்டிடேட் போட்டார். தமிழிசை அம்மையார் பெரிய பின்னடைவை சந்தித்தாங்க. தமிழ் தேசியம் அதில் உயர்ந்தது. 3.8 மக்களவையில் எடுத்தார். மக்களவையில் 3.8 எடுத்த பிறகு கமல்ஹாசன் வந்து விக்கிரவாண்டிலையும் நாங்குநேரிலையும் கமல்ஹாசன் கேண்டிடேட் போட்டு உழைச்சிருந்தாருன்னா 2% ஓட்டாக எடுத்திருப்பார். கண்டிப்பாக கமல்ஹாசன் பிரச்சாரம் பண்ணியிருந்தால் ஒரு 4% எடுத்திருக்க மாட்டார். சீமான் விக்கிரவாண்டியில் எடுத்தது 1.5%, நாங்குநேரில் எடுத்தது 2%. ஹரிநாடாரோட குறவுன்னு பயங்கரமாக சொன்னாப்புல. ஆனால் சீமானுக்கு மெரிட் என்னன்னா போலரைசேஷனுக்கு பயப்படாமல் களத்தில் நின்னது. போலரைசேஷனுக்கு பயப்படாமல் களத்தில் நின்னது தான் சீமானுக்கு மெரிட்டு. அந்த மெரிட்டில் தான் சீமான் வந்து அடுத்து ஜெனரல் எலெக்ஷனில் 6.8% வாக்கு எடுத்துட்டாரு. அதுவும் விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லை. எடப்பாடிக்கலாமாடா பயப்படுறது, உன்னை தம்பின்னு சொல்லதுக்கே வெக்கமாக இருக்குது, அவலமாக இருக்குன்னு சொல்ல விஜய் ரசிகர்களை கத்தி கடப்பாறை எல்லாம் போட்டு சம்பளத்தில் போட முட்டாப்பசங்கன்னு அதை திரும்ப சொல்லி எடுத்து அந்த லெவலில் சீமான் வந்து 6.8% வாக்கு எடுத்தாருன்னா அவர் கமல்ஹாசன் மாதிரி விக்கிரவாண்டி நாங்குநேர் களத்தை விட்டு ஓடலை. அவர் தினகரன் மாதிரி விக்கிரவாண்டி நாங்குநேர் களத்தை விட்டு ஓடலை. அவர் வெள்ளூர் களத்தில் நிற்காமல் இல்லை. அவர் ஆம்பூர் வாணியம்பாடி களத்தில் நிற்காமல் இல்லை. இந்த 5 களத்துலேயும் கமல்ஹாசனும் தினகரனும் களத்தை விட்டு விலகிட்டாங்க. அதனால 5.5 எடுத்தவரும் 3.7 எடுத்தவரும் 2.5 2.5 போயிட்டாங்க. சீமான் 6.8க்கு வந்தார். அதுவும் விஜய் அடித்து நொறுக்கி தான் வந்தார். விஜய்க்கு எல்லாம் ஒன்றும் செல்வாக்கு கிடையாது. விஜயெல்லாம் ஒரு ஆளாங்கிற இதில் தான் 2021 சீமான்
அடித்து தான் வந்தார். ஸோ சீமானுக்கு அந்த பலம்ங்கிறது களத்தில் நிற்கிறது, மக்களோட நிற்கிறது, எல்லா தேர்தலில் நிற்கிறது. இப்போ சீமானும் அதை புரிஞ்சுக்கிட்டார். எல்லா தேர்தலில் நிற்கிறது தான் நம்ம பலங்கிறதையும் சீமானுக்கு புரிஞ்சுக்கிட்டார். இன்னும் ஒரு வருஷம் தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன பிரச்சனை உண்டோ அவ்வளோ பிரச்சனையும் சீமான் நிற்பார். எந்த பகுதி மக்கள் எங்களுக்காக வாங்கன்னு கேட்டாலும் உடனே போய் சீமான் போயிடுவார். எப்பவும் மக்களுக்காக, மக்களோட நின்று, மக்களில் ஒருத்தனால, மக்கள் ஆதரவில் தனித்தே நின்று செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு தலைவராக சீமான் மலிடுவார். சீமானுக்கு மெரிட்டே தனித்தே நின்று செல்வாக்கு பெறது தான். இப்போ இதில் அடுத்தால கவர்னரை நான் சந்திக்க கூட ஒரு வாய்ப்பு உண்டு. அறிமுகமான சந்திச்சுட்டு வந்தேன். ஆர்.என். ரவியும் சந்திக்க ஒரு வாய்ப்பு உண்டு. தம்பி சீமான் அண்ணன் ரஜினிகாந்த் சந்திப்பில் நான் இருந்ததுனால தமிழ்நாட்டில் ஒரு தரப்பு, அது அந்த தாவேகா தரப்பு அலறாங்க. இவன் சசிகலா மேட்டரில் சொன்னதெல்லாம் கரெக்ட் ஆகிட்டு, பதவியேற்புக்கு கவர்னர் வரல, ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லை, பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் எலெக்ஷனில் சசிகலா வர முடியல, யார் யாரெல்லாமோ சொன்னதெல்லாம் போச்சு. பிஎம்ஓவில் இவனுக்குள்ள கான்டாக்டில் இவன் சரியாக பண்ணிட்டானுன்னு பெரிய இது இருக்குது. நம்ம ஆரிஃப் தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வரணும்னு நம்ம சொன்னோம். செகண்ட் சாய்ஸாக தான் நம்ம ட்ரைபலை சொன்னோம். ஆனால் ட்ரைபல் வந்துட்டாங்க. அதனால் நம்ம சொல்கிறது எல்லாமே நடந்துருலாம் நம்ம சொல்லலை. ஆரிஃப் பார்த்துட்டு வந்தோம். அன்றைக்குள்ள ஒரு கட்டத்துக்குள்ளே நம்ம சொன்னோம், அந்த ப்ராஃபட் முகமது பற்றி, நூபல் சர்மா, அந்த விஷயங்கள் நடக்கும்போது அது ஆரிஃப் முகமதுக்கு வர வேண்டிய வாய்ப்பு திரௌபதி மர்முக்கு போயிட்டு. என்றாலும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ரவீந்திர துரைசாமிக்கு கருத்து மோடிக்கு நன்மைக்காக தான் இருக்கும். மோடி 4வது முறை பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்காக தான் இருக்கும். சுயநலமாக இருக்க மாட்டான். தமிழிசை மாதிரி சுயநலமாக ஏதாவது பதவி இல்லைன்னா அந்த விளம்பர மோபியாவில் பண்ணிகிட்டு இருக்க மாதிரிப்பட்ட ஒரு இது அவன்கிட்ட இருக்காதுன்னு பிஎம்ஓவுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துக்குள்ளே பல தரப்பு இன்னைக்கு என்ன பயப்படுறாங்கன்னா, சீமான் நிதிஷ்குமார் மாதிரி என்டிஏவோட சிஎம் கேண்டேட்டாக ஆயிடுவாரோன்னு பல அச்சமும் இருக்குது. நான் மீண்டும் சொல்கிறேன், சீமானுக்கு மெரிட்டே 214லையும் மக்களை நம்பி, மக்களுக்காக, மக்களில் ஒருவனாக தனித்து நிற்கிறது தான். அதனால தான் கமலஹாசனை அவர் வீழ்த்த முடிஞ்சது. இன்றைக்கி விஜயே கமலஹாசன் 2.0 மாறிட்டார். விக்கிரவாண்டியில் நிற்காத தன்மையில் கமலஹாசன் 2.0 விஜய் மாறிட்டார். 26 தேர்தல் வரும்போது மக்கள் மத்தியில் இந்த ஆள் சந்தர்ப்பவாதி, இந்த ஆள் சுயநலவாதி, இந்த ஆள் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது அறுவடை பண்ணதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறான், மக்கள் கூட வரமாட்டான், மக்கள் என்ன ஏமாளிகளா, இழிச்சவாயர்களா, சினிமாவை பார்த்துட்டு ஓட்டு போடுறதுக்கு, பறையர் விஷயத்தில் சீமான் தான் நிற்கிறாரு, பறையருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. கிழிஞ்ச உடஞ்ச தட்டில் 4-5 நெளிஞ்ச பருக்கள் சாப்பிட்டுட்டு இருக்க மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கிறது தப்புன்னு சீமான் தான் பேசுகிறாரு. விஜய் இதை பற்றிய மூச்சு விடாதவருக்கு பறையர்களை ஏன் ஓட்டு போடணும்னு பறையர்கள் படித்த பறையர்களே இன்றைக்கி அதை கேட்குறான்னா, சீமான் மக்கள் உணர்வை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இஷ்யூலையும் மக்கள் கூட போய் நிற்கிறாரு. நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே அரசியலில் வந்த விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னாரு, கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பான்னாரு, விஜய் எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்துங்கிறாரு. ஒரு கட்சியில் இருந்து 20 வருஷத்துக்கு மேலே இருந்து அந்த கட்சி பலத்தில் ஒரு கட்சிக்காரராக பிளவுபட்ட எம்ஜிஆருங்கிறது கூட புரியாமல் அட்டுத்தனமாக எம்ஜிஆர் விஜய்னு எம்ஜிஆரை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. சீமான் என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆர் ஊழல்வாதி, சாராயவாதிகளை கல்வி தந்தை ஆக்குறாருன்னா அவர் மக்களை நம்பி அந்த சீமானுங்கிற வராரு. சீமான் ஷார்ட்கட்டாக சிவாஜி ரஜினி ரசிகன்னு சொல்லிக்கிட்டு சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, ரஜினி ரசிகர்களை ஏமாத்ததுக்கு, வசூலுக்கு ஆதாரம் தேடுறதுக்கு ரஜினி ரசிகர்னு சொல்லிக்கிட்டு திடீர்னு சந்தர்ப்பவாதத்தில் அடுத்த கட்டமாட்டு பச்சவந்தி மாதிரி எம்ஜிஆர் ரசிகர்னு சொல்லிக்கிட்டு அரசியலில் எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்து சொல்லக்கூடிய விஜய் மாதிரியெல்லாம் சீமான் இல்லை. டைரெக்டாக, ஆனஸ்டாக, நேர்மையாக எம்ஜிஆரை ஊழல்வாதின்னு சொல்லும்போது மக்கள் போல்டாக நிற்கிறாயா, நம்ம கூட நிற்கிறாயா, நம்மளை நம்பி ஓட்டை எதிர்பார்க்குறாயா, மீனவர்கள் மார்க்கெட்டை மாற்றினானா அந்த இடத்துல நிற்கிறாயா, இது எளிய மக்களின் வாழ்விட மாற்றி சிட்டியை விட்டு அகற்றினா அந்த இடத்துல திரும்ப கூட வரல, சீமானை நிற்கிறாயான்னு மக்கள் சீமானை பார்க்குறாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதுதான் இந்த மதுரை போராட்டம். அது சீமானுக்கு எளிய மக்கள் மத்தியில் இது இருக்குது. இவ்வளோத்தையும் சொல்கிறதுனால அந்தந்த இஷ்யூவில் சீமானுக்கு கருத்து வேறையாக இருக்கும், என் கருத்து வேறையாக இருக்கும். அதே நான் திரும்ப தெளிவாக நான் இந்த இடத்துக்குள்ளே பதிவு செய்யறதுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அது வேறு யாரும் அதில் தவறாக அர்த்தம் பறிச்சிக்க வேண்டியதில்லை. சீமானை பற்றி யாரும் ஒன்றும் சொல்லாமல் கில்லிங்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுனால சீமானுக்கு இதெல்லாம் மெரிட் இருக்குது. இந்த மெரிட்டில் சீமான் எழும்பிட்டு இருக்கிறாரு. கமலஹாசன் நிச்சயமாக விக்கிரவாண்டியில் ஒரு கேண்டிடேட்டை போட்டு பிரச்சாரம் பண்ணியிருந்தா 1.5% ஓட்டு எடுத்த சீமான் கேண்டிடேட்டு 1%க்கு போயிடுவாப்பில், கமலஹாசன் ஒரு 4-5% ஓட்டுக்கு போயிருப்பாப்பில். அப்போவே கமலஹாசன் சீமானோட பெரிய ஆளுன்னு ஒரு இம்ப்ரெஷன் வந்திருக்கும். 3.7 3.8 தானே. அடுத்தால இடைத்தேர்தல் களத்தில் 1.5% சீமான் எடுக்கும்போது கமலஹாசன் 3-4 எடுத்துட்டாலே கமலஹாசன் பெரிய ஆள் தானே. நாங்குநேரில் 2% ஹரிநாரோட சீமான் குறைஞ்சி எடுக்கும்போது கமலஹாசன் ஒரு கேண்டிடேட்டை போட்டு பிரச்சாரம் பண்ணி 3-4 எடுத்துட்டாலே பெருசு தானே. ஆனால் கமலஹாசன் அதை செய்யலை. அவர் சீரியஸ் பகுதி நேர அரசியல்வாதியாட்ட ஆயிட்டார். கமலஹாசன் மாதிரி தான் விக்கிரவாண்டிய களத்தை விட்டு விஜயம் ஓடுனனால சீமானுக்கு அது மெரிட் ஆகுது.
அதே மாதிரி இந்த போராட்ட களத்துக்குள்ளே சீமான் இருக்கிறது சீமானுக்கு மெரிட் ஆகுது. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன். எந்த விஜய் வச்சு சீமானை ஜான் ஆரோக்கியசாமி கவிழ்க்க நினைச்சாரோ கடவுள் அருளால் சீமான் அதில் தப்பிட்டாரு. அந்த விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய எழுச்சியை கொடுக்கும். ஒரு மக்கள் போராளி, மக்களுக்கான தலைவன், மக்களோடு இருந்து வந்த தலைவன். சினிமாவை பார்த்துட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவான், மக்கள்லாம் ஏமாளி முட்டாளு இழிச்ச வாயின்னு நினைக்காம மக்கள் பிரச்சனைக்கு மக்களோடு நிற்கக்கூடிய ஒரு தலைவங்கிற விஜய் சீமான் கம்பேரிசனில் சீமான் உயர்த்தம். இதை அரசியல் விமர்சகர்கள் பலரும் சீமான் விஜய் கம்பேரிசன் பண்ணக்கூடியவங்கள்லாம் சீமானுக்கு அனுகூல சத்துருவாட்டு சீமானுக்கு நன்மைகளையும் சீமானோட உயரத்தை வளர்க்குறதுக்கு தான் பாடுபடுறாங்க. இதை நான் தெளிவாக நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இதுதான் சீமானுக்கு ப்ளஸ்ஸு, இதுதான் சீமானுக்கு உயர்வு, இதுதான் சீமான இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தில் 2026 கொண்டு போகுது. இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மூலை முடுக்கெல்லாம் என்ன இஷ்யூ உண்டோ அவ்வளோ விஷயமும் சீமான் எடுத்து களமாடுவார். அதற்கு காரணம் விஜயோட வருகையும் அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு விஜய் மக்கள் மத்தியில் மக்கள் மீது ஒரு அபிமானமற்ற ஒரு பச்சோந்தி. காலையில் திமுக, சாயங்காலம் அதிமுக, காலையில் மோடி, சாயங்காலம் ராகுல் காந்தின்னு ஒரு சிவாஜி சம்பத் வரிசையில் ஒரு நிலையான கொள்கையற்ற ஒரு நபருங்கிறதையும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை விட சீமானோட மக்கள் ஆதரவு நிலைப்பாடுங்கிறது உயர்வானதுன்னு சீமான் பக்கம் மக்கள் வருவாங்கங்கிறது தான் என்னோட கணிப்பு. அந்த கணிப்பு இன்றைக்கும் கரெக்டாக வரக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்குது. நேற்றும் 2021 8% சீமான் எடுப்பாருன்னு சொன்னேன். கமலஹாசன் தினகரனுக்கு நான் செக் தான் வச்சேன், தப்பு பண்ணிட்டாங்க. தேமுதிகவுக்கு 60 சீட்டு கொடுத்ததும் சரத்குமாருக்கு 40 சீட்டு கொடுத்ததும் தப்பு, துணிஞ்சி சீமான் மாதிரி நின்று இருக்கணுங்கிற கருத்தை சொன்னேன். அதுவும் சரியானது, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், சீமான் விக்கிரவாண்டியில் நின்னதும் 214 போட்டி போடுறதும் மக்கள் பிரச்சனை நிற்கிறதும் அவரை இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு போயிடும். 8, 10, 16 ஆனாலும் ஆச்சரியப்படத்துக்கு இல்லை. அந்த அளவுக்கு சீமானுக்கு உயர்வு இருக்கும். கண்டிப்பாக இரட்டை இலக்கம் உறுதி. சார், இதில் இப்போ அதிமுகவினுடைய வாக்குகளை பெருமளவு வாங்கினது நாம் தமிழர் கட்சின்றதை நீங்கள் தொடர்ச்சியாக பல இடங்களில் சொல்லியிருக்கீங்க. இப்போ போராட்டங்கள் எடுத்துக்கிட்டாலுமே களத்தில் அதிமுக விட நாம் தமிழர் கட்சி ரொம்ப வீரியமாக இருக்கிறாங்க. இது ஒரு வாக்கு அரசியலையும் எதிரொலிக்குமா சார்? அதிமுக கம்பேர் கண்டிப்பாக எதிரொலிக்கும். ரெட்டலை எடப்பாடிட்டே இருக்கட்டு, அந்த ரெட்டலையால் 2 ஜாதிக்கு தானே லாபம். அதுதானே இப்போ சீமான் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் டூலிப் தானே சீமானை உயர்த்தது. மீண்டும் 2026 ரெட்டலையில் பலன் இல்லாத ஜாதிகளால் சீமான் உயர்வடைவார். கடந்த காலத்தின் படிப்பினையிலிருந்து சீமான் என்ன ஓட்டு வருது, யார் நமக்கு ஓட்டு போடுறாங்க, செங்குந்தர் பறையர்கள் தான் நமக்கு ஓட்டு போடுறாங்கங்கிறதெல்லாம் சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு. தேவேந்திர குல வேளாளர் செங்குந்தர் பறையர் தான் ஓட்டு போடாமல் புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த வேலை ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் வரும்போது களத்துக்குள்ளே சீமான் நிற்பார். கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு ஓடி ஒழிய மாட்டார். பெரும்பாலும் செங்குந்த முதலியார் கேண்டிடேட்டாக இருக்கலான்னு நான் கருதுகிறேன். அவர் தான் கேண்டிடேட் போடணும். ஸோ அங்கே பசியப்ப ஜாதிகளை ஆர்கனைஸ் பண்ணி இடைத்தேர்தல் களம்னாலும் அந்த களத்தை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலும் 214 தொகுதியிலையும் நான் யாருக்காக நிற்கிறேன் எதற்காக நிற்கிறேன்னு ஹைலைட் பண்ணுவார். அப்படி ஹைலைட் பண்ணும்போது எடப்பாடியோட ரெட்டலையால் இவ்வளவு சமங்களுக்கு பலன் இல்லை. இந்த சமங்கள்லாம் சீமான் லீடர்ஷிப்புக்கு ஓட்டு போடுறது தான் நல்லதுன்னு அவங்க சீமான் லீடர்ஷிப்பை நோக்கி பயணிக்க வாய்ப்பு இருக்குது. சீமானின் வளர்ச்சியே நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் டூலிப்ஸ். எம்ஜிஆர் ஜெயலலிதா கையில் அந்த ரெட்டலையில் தங்களுக்கு பலன்னு நினைக்கக்கூடிய சமூகங்கள்லாம் சீமானை நோக்கி தான் சீமானுக்கு வளர்ச்சிக்கே காரணம். இதை சீமான் அதில் ரூட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. எந்த இடத்துக்குள்ளே நம்ம வளர்றோங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது சீமானுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். மேலும் மக்களுக்காக மக்கள் மத்தியில் போராடுறது அதை மேலும் ஒரு படி உயர்த்துங்கிறது என்னோட நம்பிக்கை. அப்போ சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக ஆக்டிவாக கலந்து களமாடுறது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக விட இவர் உண்மையான எதிர்க்கட்சியாக களத்தில் நிற்கிறாருங்கிற ஒரு பார்வையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துமா? அதிமுக ஒவ்வொரு இஷ்யூவில் பண்ணுவார், இவர் இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூவில் பண்ணுவார். அந்த அருந்ததியர் உள்ளொடுக்கீடு விஷயத்தில் அதிமுக ஸ்டாலினுக்கு நிலைப்பாடு கரெக்டுன்ட்டாங்க கொங்குக்காக, இவர் அந்த நிலைப்பாடு தப்புன்னு சொல்கிறாரு. ஸோ அண்ணாமலை இன்னொரு இஷ்யூவில் பண்ணுவார். சீமான் அவருக்கு பலனளிக்கக்கூடிய இஷ்யூவில் ஆளுங்கட்சிக்கு எதிராக தன்னோட நடவடிக்கைகளை மேற்கொள்றாரு. ஏன்னா இதில் சார் இப்போ திமுக அதிமுக காலி பண்ணுறதுக்கு இப்போ சீமான் அவர்களை எதிர்த்தாங்க அப்படின்னா அது அதிமுக பெரிய பின்னடைவாக தானே இருக்கும். இப்போ சீமான் அவர்களை ஒரு பெரிய அபிமமாக காட்டினாங்க அப்படின்னா அவர் ஒரு எதிரி போல தீர்மானிச்சு பண்ணாங்கன்னா அது அதிமுக பின்னடைவு தானே சார் சீமானுக்கு? சீமானை பொறுத்தவரை எந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணுவார்னு சொல்ல முடியாது. எடப்பாடியை பொறுத்தளவில் 10-8 ஆகலாம், 10-12 ஆகலாம். ஸோ அது ஒன்றும் பெருசாக போயிட மாட்டாருன்னு அதிமுக கருதலாம் அவங்க. ஸோ அப்போ இப்போ திமுகவுக்கு ஒரு பிரதான திரட்டாக சீமான் எந்த இடத்துல சார் இருப்பார்? திமுகவுக்கு பிரதான திரட்டு யாரும் இல்லை. அண்ணாமலை ஒரு திரட்டு தான், எடப்பாடி ஒரு திரட்டு தான்.
சீமான் ஒரு த்ரெட்டு தான், விஜயும் ஒரு த்ரெட்டு, எல்லாருமே ஒரு அணி, 4 பேரும் ஒவ்வொரு இதில் த்ரெட்டு தான். சரி நிச்சயமா சார். இப்போ அதே மாதிரி இப்போ 2026 இப்போ களம் வருது அப்படின்னாக்கா சீமான் தனித்தே தான் நிற்பாருங்கிறது நமக்கு தெளிவாக உறுதிப்பட ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ அதிமுகவினுடைய அந்த கூட்டணியாக இருக்கட்டும், இல்லை அவர்கள் இன்னும் அதற்கான முடிவு எடுக்கல. ஸோ எது எப்படி இருந்தாலும் நாம் தமிழர் பொறுத்தளவில் அந்த எதிர்கூட்டணி எப்படி அமைந்தாலும் இவருக்கான களம் ஒரே மாதிரி தான் இருக்குமா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி முடிவுகள் நாம் தமிழரையும் பாதிக்குமா சார்? ஏன்னா போலரைஸ் ஆகிறதெல்லாம் நம்ம கேட்கணும், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விஜயகாந்த் களம் வரும்போது திருமாவளவனும் மதிமுகவும் திமுகவில் இருந்துட்டா விஜயகாந்த் 2 இலக்கத்தில் வந்திருப்பார், 8 தாண்டி போயிருப்பார். அவங்க சேர்ந்து ஜெயிலில் ஒரு ஃபைட்டை கொடுத்துட்டாங்கும் போது விஜயகாந்த் அங்கே தாக்கு பிடிக்க முடியல. என்றாலும் மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு சொல்லியும் அந்த பாபா படப்பட்டி வார்த்தை எதிர்கொண்டதும், விருத்தாச்சலத்தில் நின்று களத்துக்குள்ளே நின்னதும், வட தமிழகத்துலேயும் அவர் ஒரு கணிசமான வாக்களை எடுத்தார். ஆக இந்த சூழல் எப்படி அமையதை பொறுத்து தான் வாக்கு வீதமே வருது. சீமானை பொறுத்தளவில் அவர் 4வது நின்னும் பாராளுமன்ற தேர்தலில் 8% எடுத்ததை மோடியும் சோனியா காந்தியுமே ஆச்சரியத்தோடு பார்க்காங்க. பற்பல தலைவர்கள், முன்னாள் முதல்வர்கள் எல்லாரும் செய்யாத சாதனையை சீமான் எப்படி செய்துட்டாருன்னு பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக் டீம், RSS, மோடி எல்லாமே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. என்னோட கருத்து எல்லா தேர்தலில் நிற்கிறது, எல்லா களத்திலையும் நிற்கிறது, துணிஞ்சு நிற்கிறது சீமானுக்கு பாசிட்டிவாக விழக்கூடிய ஓட்டு. சீமான் 4 வரையும் இருக்காரு. ஒரு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்னு விழக்கூடிய ஓட்டு அல்ல. அப்படி தான் என்டிஏ இருக்க. என்டிஏ 18 விழுந்த முறை இவருக்கு எப்படி 8 விழணும்? அப்போ இவருக்கு 4ஆவதா 8 விழுதுன்னு சொன்னால் இந்த ஓட்டு சீமான் மேலே பட்டுதல் உள்ள ஓட்டு. களப்போராளியாக மக்களுக்காக களத்துக்குள்ள போராடுறதுனால கிடைக்கக்கூடிய ஓட்டு. அந்த போராட்டத்தை இன்னும் ஒன் இயர் அவர் தொடர்வார். திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிற சீமான் டார்கெட்டே பண்ணல. அவருக்கான தனித்துவமான வாக்குகள் தான் அவர் ஹன் பண்ணி போறாரு இல்லையா? கண்டிப்பாக ப்ரோ சீமான் ஓட்ஸ் தான், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்னே அவர் போகல. ப்ரோ சீமான் ஓட்ஸ் தான் சீமானுக்கு உள்ளது. சரி, இப்போ டெல்லி தலைமை வரைக்கும் சீமான் அவர்கள் குறித்து நோட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ அவர்கள் அடுத்த கட்டமாக நாம் தமிழர் அப்ரோச் பண்ணுவாங்களா சார்? கண்டிப்பாக தமிழ்நாட்டின் நிதிஷ்குமாராட்டு சீமான் வரணுங்கிற எண்ணம் பிஎம்ஓக்கு இருக்குது, மோடிக்கு இருக்குது. என்டிஏ பலப்படுத்தினதில் சீமானும் அவங்களோட ஒரு ஆப்ஜெக்ட் தான். பட் சீமான் வந்து தனிச்சு போட்டியிட தான் நல்லது. 214 தனிச்சு போட்டியிடங்கள தான் உறுதியாக போயிட்டுருக்கிறாரு. அதனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஏசியிருக்காரு. பாராளுமன்ற கட்டிடத்தில் தமிழ் சமஸ்கிருதத்தில் ஏசியிருக்கிறாரு. ஸோ அவர் நல்ல தெளிப்பாட்டில் தான் இருக்கிறார். சீமானோட நிலைப்பாட்டில் இந்த மாறுதல் இருக்க போதில்லை. ஆனால் அவருக்கு நிச்சயமாக ஆஃபர்கள் வந்துட்டே தான் இருக்குன்றதையும் சொல்கிறீங்க. அரசியல் அது வந்துட்டு தானே இருக்கும். ஆஃபர் வந்து விஜய்க்கு கூட 30 சீட்டு வாங்கிக்க தம்பி என்ன சிஎம்மா சொல்லணும்னு ஒரு ஆஃபரை சீமான் கொடுத்தாரு, நல்லா தெரியும். விஜய் அதை ஏற்றுக்கிட்டாரா மாட்டாராங்கிறது வேற விஷயம். நிச்சயமாக அப்போ சீமானுக்கான ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸ்டேட்டஸுங்கிறது பெருசாக தான் இருக்கும். இப்போ சீமானுக்கு சிஎம் ஆஃபர் இருக்குது. பட் அதை அவர் அவைல் பண்ணாமல் தனிச்சு தான் போகக்கூடிய மூடில் தான் அவர் போயிட்டுருக்கிறார். நிச்சயமாக சார். நிறைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை கொடுத்தீங்க. நேர்கள் கொடுத்த மிக்க நன்றி சார். நன்றி.